ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே மக்களே, எல்லாருக்குமே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. சிங்கிள்ஸுக்கு கூட ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. நம்ம அப்பா அம்மா கிட்ட சொல்லிக்கலாம் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்ட்டு. இப்போ மக்களே, இப்போ பிளான் என்னன்னா, நம்ம எம்டிகே தான் போகிறோம். இன்னைக்கு அதான் மக்களே, வேலண்டைன்ஸ் டே ரைடு ஒன்று. பின்னாடி சிங்கிளாக தான் போகிறோம். இப்போ சீனரிலாம் வேறு லெவல் சீனரியில். இதான் எம்டிகே மகிமை. எப்போ வண்டி ஓரளவுக்கு வார்லிங் இல்லாமல் இருக்குன்னா அதுக்கு நான் பட்ட கஷ்டம். எப்போ இவ்வளோ ஃபாகு, எப்போ எதுவுமே கண்ணுக்கு தெரியல. இதுதான் கலர் கிரேட் பண்ணி ஃபாகே இல்லாத மாதிரி காட்டினா வேறு லெவலில் இருக்கும். இதெல்லாம் பார்த்து போனோம். ஐயோ, எப்படி வராங்கன்னு கணிக்கவே முடியாது. இங்கெல்லாம் தாறுமாறாக வருவாங்க இந்த சைடில். மாசம் எப்போ வாப்லிங்காக இருக்காது பாருங்க வண்டியில். இது எடுக்கிறதுக்கு நான் போராடினேன் தெரியுமா? ஐயோ, நான் சொல்கிறேன், அந்த ராயல் என்ஃபீல்டு ஓஎம்ஆர் இருக்குது பார்த்தீங்களா, மட்டும் சுத்தம் வேறு லெவல். மட்டும் நான் அடிச்சு சொல்லுவேன், எங்கே வேணால் வந்து சொல்லுவேன், செம மட்டும். அது ஃபஸ்ட்டு, ஒன் ஆஃப் தி ஃபஸ்ட்டு. ஆனால் கஸ்டமர் வந்து நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க, நல்லா சூப்பராக ட்ரீட் பண்ணுவாங்க கஸ்டமரை நல்லா ட்ரீட் பண்ணி என்ன பிரயோஜனம்? வண்டி ஒழுங்காக இருக்கணுமே. அதே சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து வண்டியில் வந்து ஸ்பார்க் கிளச்சுன்னு ஒன்று, அந்த ஸ்டார்டர் மோட்டார் மாதிரி ஒன்று இருக்கும், ஸ்பார்க் கிளச். ஸோ அந்த ஸ்பார்க் கிளச்சில் வந்து எனக்கு கொஞ்சம் கிர்ன்னு சவுண்ட் வர ஆரம்பிச்சது ஃபஸ்ட்டு. இது எப்போ நான் ஜனவரி 20 டைமில் வந்து அந்த ஸ்பார்க் கிளச்சில் வந்து எனக்கு கிர்ன்னு சவுண்டு ஸ்டார்ட் பண்ணும் போது எப்போவுமே சவுண்டு வர ஆரம்பிச்சதுன்னா நான் சர்வீஸ் கொடுத்தேன் ஓஎம்ஆரில். அவங்க பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் காமன் தான், எல்லா வண்டிக்கும் வரும், மற்ற வண்டிக்கு வரவே இல்லை. நான் உதய் ப்ரோ வண்டியை பார்த்தேன், அதுக்கும் வரல. ஷாம் ப்ரோ வண்டியை பார்த்தேன், அதுக்கும் வரல. என் வண்டிக்கு மட்டும் அந்த கிர்ன்னு சவுண்டு வந்துட்டு இருந்தது. அதுக்கடுத்து நான் மறுபடியும் கிக் ஸ்டார்ட் கராஜ் போனேன். அங்கே சங்கர் ப்ரோ பார்த்துட்டு அவர் கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணி கொடுத்தாரு. எப்பா சீனரி மாஸ். நம்ம அடையார் சைடு அப்படியே பீச் காற்றுலாம் நம்ம வண்டியில் பட்டு ரஸ்ட் ஆகும், உப்பு காற்று. அதனால் வந்து இது டிஸ்கெலாம் ரஸ்ட் ஆக ஆரம்பிச்சிது எனக்கு. சரி, டிஸ்க்கு ரஸ்ட்டாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கை மாற்ற சொல்லிட்டேன். அது அவங்க கரெக்டாக வாரண்டியில் மாற்றினாங்க. ஸோ மக்களே, இப்போ தான் வந்து எம்டிகே வந்தோம். ஓகே, இதுக்கு மேலே விளாக் கண்டினியூ பண்ணுவோம். போனாட்டிங்க ஒரு கீழே ஃபோன் போட்டாரு. அப்படியா? ஆமாம், பிளாக் எத்தோன்னு எண்டு கார்டு போட்டிங்களேப்பா அவருக்கு. இப்போ தான் ஆரம்பிக்கிறேன். கீழே விழுந்துடாட்டிங்களே பார்த்துங்க, கொஞ்சம் குடிச்சே கரெக்டாக. பரவாயில்ல, அப்படியே வேணும் பண்ண வேண்டியதுதான். எடுத்துகிட்டே நிறைய உங்களையும் எடுத்துகிட்டு கீழே வந்துச்சுன்னா ஒன்றும் போட்டுருமா. அப்படியே நடுவில் வரும்போது என்ன ஆச்சுன்னு தெரியல, கோப்ரோக்கு எரர் வந்துடுச்சு. இப்போ பாதியிலே விட்டேன் அந்த கதையை. போகும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் இங்கே மாதம் இல்லை, முன்னாடி ஃபுல்லாக தண்ணி, வேறு லெவலில் சன்ரைஸு. அதுதான் சொல்கிறேன், அந்த பீச் அதெல்லாம் அப்படியே இதான் அப்படியே சுற்றி காட்டுறவங்களுக்கு. ஸோ இதான் மக்கள் எம்டிகே வேறு லெவலில் இருக்கும். இன்னும் காலையில் வந்தீங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். இப்போ கொஞ்சம் க்ரௌடடாக தான் இருக்குது, ஆனாலும் பார்த்துக்கலாம். போகும்போது vlog கண்டினியூ பண்ணுறேன். இப்போ அப்படியே சூப்பர் பைக் காம்படிஷன் ஒன்று.
இதுதான் நம்மளோட லைனப்பு. 2 இன்டர்செப்டாரு, ஒரு ஜிடி, ஒரு RR 310. ஸோ மக்களே இப்போ தான் கிளம்ப போகிறோம். நைஸ். ஒரு ஸ்ட்ரெச் அடிக்க போகிறோன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அது ஃப்ரீயாக போச்சுன்னா ஸ்ட்ரெச் அடிப்போம். கார்னரிங் தூக்குவோமா? ஓ மாஸ்ல ஓ ஹோட்டல் ஸ்ரீ சரவணா வில்லாஸ். அப்படியே வா கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆன் பண்ணிட்டேன். இந்த டீ கடையில் தான் குடிக்கலான்னு பார்த்தோம், ஆனால் கூட்டம், செம்ம கூட்டம். சரி இன்னொரு டீ கடை போய் தேடுவோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் 30 தாண்டல போட்டு 4th கியரில் போட்டு 30 தாண்டவே இல்லை. அப்படியே 30லேயே ஓஎம்ஆர்லேருந்து பெசன்ட் நகர் வரைக்கும் அப்படியே 30லேயே வந்துட்டு இருந்தேன். அப்போது எனக்கு இது தெரியல, என்ன ஃபால்ட்டாக இருக்குது அப்படின்னு தெரியல. அதுக்கடுத்து MTK வந்தேன். இப்போ தான் MTK வரும்போது தான் என் வண்டி என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சது மக்களே. ஐயோ ஆனால் செம்ம வெக்ஸ் ஆகிடுச்சு அந்த ட்ரிப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா 40லேயே வைப்ரேஷனு எல்லாம் பறகுறாங்க, நான் மட்டும் தான் ஸ்லோவாக போயிருக்கிறேன். வாப்லிங்க ஐயோ, நான் இவ்வளோ அளவுக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க மக்களே. வலி, அந்தளவுக்கு வலி. ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது அந்த சர்வீஸ் சென்டரில் சுத்தமாக கிடையாது. ஏன்னா அவங்க டயரை வந்து தனியாக எடுத்து அந்த டிஸ்க் பிளேட் மாற்றிருக்காங்க. திருப்பி உள்ளே இருக்கும்போது அலைன்மெண்ட்டே பார்க்கல அவங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ரைட்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே கால் அடித்தேன் அந்த அண்ணாக்கு. சர்வீஸ் பண்ண அண்ணாவோட நம்பர் எப்போவுமே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த அண்ணா கால் அடித்தேன். அந்த அண்ணா கால் அடிச்சு இல்லை அப்படிலாம் இருக்காது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. சரி ஓகே, எனக்கு அப்போ வேலை இருந்ததுன்னு விட்டேன். அதுக்கடுத்து எனக்கு ஒரு நாள் கழிச்சு ஃபோன் வந்தது, இந்த மாதிரி சர்வீஸ் சென்டர்லேருந்து கால் பண்ணுறோம், நீங்கள் சர்வீஸ் பண்ணிங்களே இப்போது உங்களுக்கு ஃபீட்பேக் என்ன அப்படின்ட்டு. நான் சொல்லிட்டேன், காண்டாக இருக்கும்போது நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி வந்து எனக்கு சரியாகவே சர்வீஸ் பண்ணல, எனக்கு ரொம்ப கேவலமான ஃபீட்பேக் இருந்தது, இதெல்லாம் வந்து இதே இல்லை, டாலரேட்டே பண்ண முடியாது, இதெல்லாம் ரொம்ப நீங்கள் மட்டமாக பண்ணுறீங்க, ப்ளீஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். ஒரு மேம் தான் கால் பண்ணாங்க. அந்த மேம் வந்து சரி ஓகே சார் நான் சொல்லிடுறேன், நீங்கள் வந்து உங்கள் வண்டியை நான் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறேன், உங்கள் வண்டியை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க, நான் வந்து உங்களுக்கு எந்த இதுவும் உங்கள் வண்டியை வந்து புதுசு மாதிரி மாற்றி கொடுத்துட்றேன், அதை நோட் பண்ணுங்கள் பாயிண்ட்டை, புதுசு மாதிரி மாற்றி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபால்ஸ் ஹோப் கொடுத்தாங்க. ஐயோயோயோ அவங்க பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது எப்பா சரி பண்ணிவிடுவாங்க, ஓஎம்ஆர் நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு இருக்கோம். அவங்க அடுத்த நாள் வர சொன்னாங்க, நான் அடுத்த நாளே போனேன். அடுத்த நாள் போனால் அவங்க சொல்கிறாங்க அலைன்மெண்ட் பார்க்க ஆளுங்க வரல அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு சுத்தம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இது அலைன்மெண்ட் பார்க்க ஆளுங்க வரல அப்படின்ட்டு. சரி சரி ஓகே ஃபைன் ஓகே, நம்மளுக்கு வண்டி அந்த ப்ராப்ளம் முடிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் அடுத்த நாள் வந்தேன். அடுத்த நாள் பார்த்தா அலைன்மெண்ட் மிஷின் சரியா இல்லை அப்படின்றாங்க. என்னடா இது மறுபடியுமா? சரி ஓகே அலைன்மெண்ட் மிஷின் சரியா இல்லைன்னா சரி நான் அடுத்த நாள் வரேன் சரின்னு சொல்லிட்டு இது வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் மேனேஜருக்கும் இதுக்கு சப்போர்ட் ராயல் என்ஃபீல்டுக்கும் மெயில் போட்டேன். இந்த மாதிரி திட்டு நான் நல்லாவே திட்டினேன். இந்த மாதிரி வந்து வாப்லிங் ஆகுது, என்னோடய உயிர்காச்சும் பாதிப்புனா என்ன பண்ணுவீங்க, நீங்கள் தான் பொறுப்பேற்றுப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அடுத்த ஒரு 2 ஹவர்ஸ்லேயே ரிப்ளை, வி ஆர் சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ், நாங்கள் பார்த்து கொடுத்துட்றோம், முடிச்சு கொடுத்துட்றோம் அப்படின்ட்டு. சரி அப்புறம் மேனேஜரே ஃபோன் பண்ணார். மேனேஜரே ஃபோன் பண்ணிட்ட பிறகு அங்கே போனால் அப்போ ஆள் உள்ளே தான் இருந்தான். இத்தனைக்கும் எனக்கு வந்து யார் வந்து அலைன்மெண்ட் பார்க்க ஆள் வரலன்னு சொன்னோன்னா அவன் தான் அலைன்மெண்ட் பார்க்க ஆளாம். எவ்வளோ ஒரு வெறியாகும் உங்களுக்கு பார்க்கும்போது, செம்ம வெறியாகாது.
சரி, அதுக்கடுத்து அதையும் அப்பையும் இன்னும் முடியல, அந்த கதை இன்னும் போகுது. ஸோ அப்புறம் சொல்கிறாங்களே இந்த மாதிரி வந்து அந்த மேனேஜர் வந்தார். மேனேஜர் வந்து சரி நான் அலைன்மெண்ட் பார்த்து தரேன் உங்களுக்கு, நானே கூட இருந்து அசிஸ்ட் பண்ணி பார்த்து தரேன் அப்படின்னாரு. அப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது, கிட்டத்தட்ட ஒரு சாயங்காலமாக ஃபோன் வந்தது. சார் இன்னும் எனக்கு 1 டே வேணும் அலைன்மெண்ட் பார்க்குறதுக்கு. நான் சொல்லிட்டேன் சரிண்ணா, டேக் யுவர் ஓன் டைம், எனக்கு முடிச்சு கொடுத்தா போதும். மறுபடியும் அதுக்கு அடுத்த நாள் சாயங்காலமாக காலு, இந்த மாதிரி வந்து உங்கள் ரிம்மு வந்து பெண்டாக இருக்குது சார், பெரிய பெண்டாக இருக்குது ரிம்மில், நீங்கள் ரிம்மு பெண்டாக இருந்ததுனால ரொம்ப நாள் நீங்கள் ரிம்மு பெண்டிலே ஓட்டிகிட்டு இருந்திருக்கீங்க, அதனால வந்து டயர் வந்து ஒரு சைடாக தேஞ்சிருக்கு, ரொம்ப ஒரு சைடாக தேஞ்சிருக்கு டயரு அப்படின்ட்டாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன சொல்கிறீங்க, எத்தனை நாள் ஆயிருக்குன்னா கிட்ட 3 மந்த்ஸாக தேஞ்ச ஒரு சோடு இருக்கு அப்படின்றாங்க. எப்போ 3 மந்த்ஸெல்லாம் எனக்கு வாப்ளிங் இஷ்யூவே வரலையா, எனக்கு இந்த மாற்றுறது தான் டிஸ்க் பிளேட் மாற்றுறது தான் வாப்ளிங் வருது அப்படின்னா ஒத்துக்கவே இல்லை அவங்க. இதெல்லாம் சீனரி வேறு லெவலில் இல்லை, ஒத்துக்கவே இல்லை. இல்லை சார் நாங்கள் டிஸ்க் பிளேட் கரெக்டாக தான் மாற்றிருப்போம், உங்களுக்கு வந்து வாப்ளிங் இஷ்யூ வந்து ரிம்மு ஏதாச்சும் போயிருக்கும், ரிம்மில் வந்து பெண்டாக இருக்கும் உங்களுக்கு. சரி சார் எப்படி ரிம்மு இப்போ பெண்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் சில்லி ரீசன்ஸு, வண்டிக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்குன்றான். இல்லை வண்டிக்கு ஆக்சிடெண்ட் ஆயிருந்தேன்னா எனக்கு ஏதாச்சும் ஆயிருக்கணும்ல, நான் குத்துக்கலாட்டம் இங்கே தானே இருக்கேன். நான் அதான் சரி நான் போயிட்டேன், இத்தனைக்கும் நான் டேரெக்டாக போயிட்டேன், ரிம்மு பெண்டாக இருக்குன்னு நான் டேரெக்டாக போயிட்டேன். டேரெக்டாக போகும்போது சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும், ஒன்று ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும், இல்லாட்டி நீங்கள் ஹை ஸ்பீடில் போகும்போது பள்ளத்தில் விட்டுருப்பீங்க அப்படின்றான். நான் சொல்கிறேன் இல்லை ப்ரோ, நான் இத்தனைக்கும் பொறுமையாக சொல்கிறேன், இல்லை ப்ரோ நான் வந்து ஆக்சிடெண்ட்லாம் ஆகிருக்காது ப்ரோ, நான் சிங்கிள் ஓனர் தான் வண்டிக்கு, இத்தனைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸும் எடுத்து ஓட்ட மாட்டாங்க வண்டியை, என் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டினாலுமே எனக்கு தெரியும், ஏன்னா நான் பின்னாடி தான் உட்காந்துட்ருப்பேன். சில ஃப்ரெண்ட்ஸு சொல்லிடுவாங்க இல்லை மச்சான் அவ்வளோ ஸ்பீடை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாகவே போவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் வண்டியோட அருமை தெரியும், அதனால் எல்லாம் பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்பீட் பிரேக்கெல்லாம் விட்டு ஏற்ற மாட்டாங்க. அதனால் நான் சொல்லிட்டேன், எப்படி நான் இப்படி சொல்கிறீங்க, இல்லாட்டி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும் ப்ரோ, அதுதான் எங்கனாச்சும் போய் விட்டுருப்பீங்க அப்படின்ற, எங்கனாச்சும் போய் விட்டுருப்பேன்னா எனக்கு ஏதாச்சும் ஆயிருக்கணும்ல. அதனால் நான் சொன்னேன், நான் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன், உடம்புல ஒரு ஸ்க்ராட்சும் இருக்காது, ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னா அந்த பாயிண்ட்லேயே தான் உங்களுக்கு ஒன்று ஆக்சிடெண்ட் ஆகிருக்கணும் இல்லை பள்ளத்தில் விட்டுருக்கணும். நான் இத்தனைக்கும் சொல்கிறேன் இல்லைண்ணா அப்படி ஆயிருக்காதுன்னா அவங்க அந்த பாயிண்ட்டே பிடிச்சிட்டு இருக்காங்க. யூ-டர்ன் எடுக்கணும் ப்ரோ, யூ-டர்ன் வெயிட்டாக இருக்கு. அப்பா நான் ராங் ரூட்டில் தான் போகிறோம், அதான் ஹசார்ட் போட்டுப்போம். ஸோ எஸ், இப்போது அப்படியே அந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் இன்டர்செப்டார் விட்டு இப்போது R310 மாறிடலாம். ஏன்னா நான் எந்தெந்த இடத்துல மாற்றினாங்க, அதோ டிஸ்க்கு புதுசாக மாற்றிருக்காங்க பார்த்தீங்களா, டிஸ்க்கு அதுதான். இது இப்போ ஸ்போர்ட்டில் இருக்கா ட்ராக். எஸ் எஸ்
கரெக்டாக இருக்குது. எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட். டேங்க் ஸ்லாப்பர் பார்த்தீங்களா, இதுக்கு தான் ஏபிஎஸ் வேணுன்றது. எடுத்தோடனே டேங்க் ஸ்லாப் வச்சு பார்த்தீங்களா மக்களே, இதுக்கு தான் ஏபிஎஸ் இருக்கணும், ப்ளஸ் வந்து கையில் கண்ட்ரோல் இருக்கணும். ஸோ எஸ், இப்போ அந்த ஸ்டோரி கண்டினியூ பண்ணுறேன். அவர் வந்து சொல்கிற இந்த மாதிரி வந்து ரிம்மில் பெண்டு இருக்குது. எப்பா இதெல்லாம் இவ்வளோ இதாக இருக்குது. பெண்டெல்லாம் எடுக்க முடியாது. பெண்டு ஒன்றே இல்லாட்டி நீங்கள் ஃபுல்லாக ரிம்மை மாற்றிக்கோங்க, ரிம்மும் டயரை மாற்றிக்கோங்க. சரி, வாரண்டியில் வருமானா அதுவும் வாரண்டியில் வராதான். அது சுத்தமாக புரியும். 13,000 ரூபாய் பில்லு போட்டாங்க மக்கள். ஆனால் 13,000, சும்மா 13,000 இந்த வாப்ளிங் இஷ்யூக்கு. யாராச்சும் பண்ணுவாங்களா? 13,000 ரூபாய் செலவு பண்ணுவாங்களா வாப்ளிங் இஷ்யூக்கு? ஒன்று கோன்செட் அலைன்மெண்ட் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி கோன்செட் அலைன்மெண்ட்டு அந்த மாதிரி பார்த்தோன்னா அப்போ ஒன்றும் ஆயிருக்காது. இவங்க கோன்செட் பேரிங்ஸ்னால் எங்கே இருக்குன்னே தெரியல அவங்களுக்கு. இதில் நான் என்ன சொல்கிறது? ஐயோ யாரோ ரத்தம். எப்போ ஆனால் நான் சொல்கிறேனே, இவ்வளோ அளவுக்கு வெறுப்பேற்றினா ஒரு மனுஷன், நான் இவ்வளோ அளவுக்கு வெறுப்பேற்றினா நீங்களே சொல்லுவேன் வெறுப்பாவாங்களா மாட்டாங்களான்ட்டு. எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. கடைசியில் அந்த ப்ராப்ளம் எப்படி தெரியுமா முடிஞ்சது? டயர் ப்ரெஷரு. டயர் ப்ரெஷர் வந்து 32 ஃப்ரண்ட்டில் இருக்கணும், பேக்கில் வந்து 38 கிட்டே இருக்கணும். இல்லாட்டி ஃப்ரண்ட்டில் 27 அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். 27 இருக்க வேண்டிய இடத்துல 17 தான் இருந்தது. சுத்தமாக டயர் ப்ரெஷர் இல்லை. ஸோ அந்த டயர் ப்ரெஷர் இல்லாதனாலே வாப்ளிங் செம்மையாக ஆகிருக்கு. ஆனாலுமே வந்து அலைன்மெண்ட் அதுக்கடுத்து நான் மறுபடியும் கிக் ஸ்டார்ட் கராஜில் கொடுத்து அலைன்மெண்ட் பார்த்தேன். அலைன்மெண்ட் பார்த்த பிறகு தான் எனக்கு வாப்ளிங் முழுசாக கம்ப்ளீட்டாக போச்சு. இப்போ பாருங்க, கன்று மாதிரி போகுது வண்டி. விக்கி ப்ரோ தான் ஓட்டின்னு இருக்கிறாரு, கன்று மாதிரி ஓட்டினுறாரு பாருங்க. இப்போ கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போ சூப்பராக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. ஸோ அதுதான் மக்களே, என்னோட ராயல் என்ஃபீல்டோட ஃபைட்டு இதுதான். என்னோட ஃபைட்டு ராயல் என்ஃபீல்டோட. அவங்க ஃபஸ்ட்டே ஒழுங்காக பார்த்து டயர் ப்ரெஷர்லாம் பார்த்து கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். இதே டயர் ப்ரெஷர்லாம் பார்க்காம எதுவுமே பார்க்காம இதெல்லாம் பண்ணாங்கன்னு அப்போ இவ்வளோ அளவுக்கு காண்டேத்து. அதுவும் சும்மா இருந்தவனா 13,000 ரூபாய் செலவு பண்ண வைக்கிற மாதிரி. இதுதான் எனக்கு ராயல் என்ஃபீல்டு பிடிக்காது. அவங்க பைக்கு எல்லாமே நல்லா கொடுத்துருவாங்க, நல்லா பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த சர்வீஸில் சொதப்புவாங்க. இந்த RR 310 1 எல்லாப்போ பீஸ்ட் மக்கள். ஆனால் சூப்பராக இருக்குது. எப்போவுமே எனக்கு ஓட்ட பிடிக்கும் RR 310. அதான் விக்கி ப்ரோ வந்தாலே ஒருத்தனை வண்டி வாங்கிடுவேன், குடும்ப ப்ரோ ஓட்டுறேன் அப்படின்ட்டு. வேறு லெவலில் இருக்கும் அது. சவுண்டே பாருங்களேன், வேறு லெவலா. நிறைய பேர் கேட்டிங்க எதுக்கு ஒரு வாரம் வீடியோ போடல அப்படின்ட்டு. இந்த பிரச்சனை தான். ஃபஸ்ட்டு நான் ஷோரூம் போய் அந்த ஷோரூம் போய் இந்த ஷோரூம் போய் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. Scenery, yes.
ஆனால் இப்போ நல்ல விஷயம் என்னென்னா அந்த ப்ராப்ளம் முடிஞ்சுது, அதுதான் இங்கே நல்ல விஷயம். 13,000 ரூபாய் சேவ், 10 ரூபா காத்தடிக்க. ₹10 ப்ராப்ளமா, 13,000 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ராயல் என்ஃபீல்டு கிட்ட தான் கற்றுக்கணும். இங்கே நம்ம கேங்கு ரொம்ப தப்பாக வந்துட்டோமோ ஒரு வேளை. நம்ம இல்லை தப்பாக வந்தால் கால் பண்ணியிருப்பேன். சென்னை 57 கிலோமீட்டரா? இன்னும் எங்கள் வீட்டில் கால் பண்ணாமல் இருக்காங்க. ஆனால் இப்போ வண்டியை காப்பாற்றுறது ஃபுல்லாக இவர் தான், சங்கரண்ணா மட்டும்தான் வண்டியை காப்பாற்றுறாரு. மற்ற ஷோரூமில் தான் விட்டோன்னா அவ்வளோதான், வண்டியை கண்டமாக்கிடுறாங்க. எம்டிகே ட்ரிப்பு எப்படி மக்கள் பிடிச்சிருக்கோம்? கொஞ்சம் சொதப்பல், சொதப்பல் இல்லை, ட்ரிப்பு சூப்பராக போச்சு. கோப்ரோ தான் சொதப்பல். கொஞ்சம் கோப்ரோ சொதப்பாமல் இருந்தால் போகும்போதே ரெக்கார்ட் பண்ணியிருப்போம் இதெல்லாம். ஸோ அப்போவே முடிச்சிருக்கோம் விலாகு. இப்போ இது இவ்வளோ அளவுக்கு. ஆனால் நிறைய விஷயத்தில் நிறைய பேர் ஏமாத்துறாங்க மக்களே, அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. நிறைய கடையில் பேட்ரி ஜென்யூன் பேட்ரி, கோப்ரோ பேட்ரி அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதெல்லாம் ஜென்யூனே கிடையாது. போட்டிங்கனாவே எஸ்டி கார்டு எரர் வருது. இப்போ பாருங்க, அது இதுவா வாப்லிங்கே இல்லை அந்த வண்டிக்கு தான். டிக்கெட் ஆனால் சூப்பராக ஹேண்டில் பண்ணுவார் வண்டியை, வேறு லெவலில் ஹேண்டில் பண்ணுவார். தலைவருக்கு அந்த ஸ்வீட் ஸ்பாட் பிடிக்கும் வண்டியில், அதாவது சூப்பராக ஹேண்டில் பண்ணுவார். கார்னரிங் பெரிய கார்னரிங்களா, குட்டி கார்னரிங் தான். ஸோ இத்துடன் vlog-ஐ முடித்துக் கொள்கிறேன் மக்களே.